குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள், பெற்றோர் கவனிப்பில் இல்லாத குழந்தைகள் ஒரு வீட்டில் எப்படி வளர்கிறார்கள் என்பதை விளக்கும் விதமாக எங்கள் 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகளின் சிறு நாடகம் கண்டுகளியுங்கள். ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னே நினைச்சேன். வீட்டு பாடமெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோமா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக தான் நான் 2 பேரும் கஷ்டப்படுறேன். சரிப்பா. அக்கா வீட்டுக்கு போயிட்டேங்க டீச்சர். அக்கா வீட்டுக்கு போனா ஹோம்வொர்க் எல்லாம் எழுதக்கூடாதுன்னு இருக்கா? நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேங்க டீச்சர். சரி, உட்காரு. கிரிபாலன், நீ ஏன் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரல? மீன் ஊருக்கு போயிட்டேங்க மீ. காலையில என்ன பண்ண? மீன் ஊருக்கு போயிட்டு காலையில் தாங்க மீ அந்த ஸ்கூலுக்கு கிளம்பவே டைம் ஆயிடுச்சுங்க மீ. நாளையில இருந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு படிச்சு தரணும். உட்காரு. சரிங்க. ஸ்ரீயா ஹோம்வொர்க் எழுதிட்டு படிச்சு ஊத்து பார்க்க போயிட்டேங்க டீச்சர். கூத்து பார்க்க போறது உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா? எஸ் டீச்சர். நாளையில இருந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு படிச்சு சொல்லினா அடி விழுந்துரும். உட்காரு. தரணேஷ், நீ ஏன் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரல? டீச்சர், நான் வாய்க்காலுக்கு போயிட்டேங்க டீச்சர். வாய்க்காலுக்குலாம் தனியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்டா. சரி, நாளையில இருந்து எழுதிட்டு வந்துடணும். சரி டீச்சர். ஹாசினி, நீ ஏன் எழுதிட்டு வரல? டீச்சர் எல்லா வீட்லயும் எல்லா வேலையும் நான் தான் டீச்சர் செய்றேன். அதனால தான் டீச்சர் எழுத முடியல. ஏன் உங்க அப்பா அம்மா செய்ய மாட்டாங்களா? அப்பா அம்மா நேரத்துலயே வேலைக்கு போயிடுவாங்க டீச்சர். நாளையில இருந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு வரணும். உட்காரு. எழுதிட்டு வந்துடுறேங்க டீச்சர். பிரதீப், நீ ஏன் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரல? டீச்சர், நான் காலையில் எழுந்திரிச்சதும் பால் வாங்க போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துப்பேன் டீச்சர். அதனால ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு நேரமே இல்லைங்க டீச்சர். நாளையில இருந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு வரணும். சரிங்க டீச்சர். உட்காரு.
எழுதிட்டு வந்துருங்க. சரிங்க இல்ல வச்சனே வரல. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். காலையில ரீட் பண்ணிட்டு ஹோம்வொர்க் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் டீச்சர். யார் காலையில ஹோம்வொர்க் எழுதி தெரியல? ஏன் ஹரிஷ் நீ ஹோம்வொர்க் எழுதி தெரியல? மிஸ் கோயிலுக்கு போயிட்டாங்க மிஸ். விடி கொஞ்சம் தான் இருந்த. மிஸ் கொட்டமடிக்கும் கோயிலுக்கு வயசாகுங்க மிஸ். கோயிலுக்கு போனாலும் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரணும்ல? மிஸ் நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேங்க மிஸ். சரி உட்கார். நானே நீயே எழுதி தெரியல. மிஸ் நான் ஊருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போனாலும் ஹோம்வொர்க் எழுதி தரணும்ல? மிஸ் காலையில 8 மணிக்கு தாங்க மிஸ் வந்தேன். சரி நாளைக்கு எழுதி தரல அடி உட்கார். ஆஸ்தி நீயே எழுதி தரல? டீச்சர் வீட்ல எல்லா வேலையும் நான் தான் டீச்சர் செய்றேன். அதனால தான் டீச்சர். வேலை செஞ்சாலும் எழுதி தரணும்ல? சரிங்க டீச்சர் நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேங்க டீச்சர். சரி உட்கார். பிரதீப் நீயே எழுதி தரல? டீச்சர் நான் காலையில எந்திரிச்சு பாலாண்டு போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துப்பேன் டீச்சர். அதான் எழுதிட்டு வரேன் டீச்சர். சரி காலையில் தான் பாருங்க. அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ற? டீச்சர் சாயந்தரம் நானும் என் தங்கச்சி இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு விளையாட போயிடுவோம் டீச்சர். இந்த விளையாடுற நேரத்தில் ஹோம்வொர்க் எழுதிடால? ரெண்டு பேர் தினமும் இதே காரணம் தான் சொல்றீங்க. நாளையிலிருந்து இந்த காரணம் சொல்லக்கூடாது. சரிங்க டீச்சர். நாளையிலிருந்து ஹோம்வொர்க் எழுதுறதுல அடி. சரி படிச்சுட்டு நான் ஹோம்வொர்க் எழுதுங்க.